வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு முந்தின 40 நாட்கள் லெந்து நாட்கள் அல்லது தபசு காலம் என்று அழைக்கப்படுகின்றன. இதிலே ஞாயிற்றுக்கிழமைகள் சேருவதில்லை. இந்த நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளுக்காக வெறும் பக்தியை காட்டும் காலம் மாத்திரமல்ல, மாறாக கிறிஸ்துவின் பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் காரணமான நமது பாவங்களுக்காக உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும் நாட்களாகும். லெந்து என்ற வார்த்தையின் பொருள் வசந்த காலம் அல்லது துளிர்விடும் காலம் என்பதாகும். வெளியில் உள்ள மரங்களை கவனித்து பாருங்கள். இலை உதிர் காலத்தில் தனக்கு தேவையில்லாத இலைகளை உதிர்த்து பட்டுப்போன நிலையில் இருக்கின்ற மரங்கள் வசந்த காலத்தில் மீண்டும் துளிர்விட்டு புதிய இலைகளுடன் செழிப்பாக காணப்படும். புல் பூண்டுகளும் வசந்த காலத்தில் முளைத்து பூமியை செழிப்பாக காட்டுகிறது. இதை போன்று நமது சிந்தனையில், பார்வையில், வார்த்தையில், செயலில் தூய்மையுடன் காணப்பட இருதயத்தில் இருக்கும் தேவையற்ற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு புதிய மனிதனாக, மனுஷியாக மாறி வாழ சிலுவையில் அறையுண்டு மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு இந்த வருடம் நமக்கு தரும் காலம்தான் இந்த லெந்து காலம். மீண்டும் ஒரு லெந்து கால நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். 40 நாட்கள் காலையும் மாலையும் ஆராதனைகள், வார இறுதி நாட்களில் விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டங்கள், கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்த சிந்தனைகள், இதற்கென்றே தயாரிக்கப்பட்ட 100 கேள்விகள் போட்டிகள். இப்படி 40 நாட்களும் நாம் மிகவும் பரபரப்பாக, பிஸியாக இயங்குவோம். சிலர் மாமிச உணவுகளை உண்பதில்லை. சிலர் இந்த 40 நாட்களும் காலையிலோ மதியமோ அல்லது இரவிலோ உபவாசம் இருப்பார்கள். இந்த லெந்து கால அனுசரிப்பெல்லாம் வேதத்தின்படி சரியானதுதானா என சிலர் விமர்சித்தாலும், நம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இந்த நாட்களை பயன்படுத்துவது அவசியம் என்றே கருதுகிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என எபேசியர் 5:16 நமக்கு ஆலோசனை சொல்கிறது. நம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, இன்னும் கடவுளோடு உள்ள உறவில் கூடுதல் கவனம் செலுத்துவதற்காக, கடவுளின் தெய்வீக பண்புகளை பெற்றுக்கொள்வதற்காக திருச்சபை தலைவர்கள் இந்த நாட்களை நியமித்துள்ளனர். எனவே இந்த நாட்களை ஆர்வமாக பயன்படுத்துவோம். ஆனால் இந்த 40 நாட்கள் மாத்திரம் ஆண்டவர் விசேஷமாக செயல்படுகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று எண்ணுவதுதான் தவறு. இன்னும் சிலர் இந்த 40 நாட்கள் மட்டும் தவறான பாவமான காரியங்களை செய்வதில்லை. அதாவது புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, இன்னும் சில மறைவான பாவங்கள். இதனால் பயன் ஒன்றுமில்லை. ஆண்டவரை நாம் ஏமாற்ற முடியாது. இந்த லெந்து நாட்களின் கூட்டங்கள் மனம் திரும்புதலுக்கும், மனம் திரும்பினவர்கள் ஆண்டவருக்குள் இன்னும் வளர்வதற்கும் தான் காரணமாக இருக்கிறது. இந்த விசேஷ காலையிலும் மாலையிலும் கூட்டங்களில் கலந்து கொண்டால் கடவுளின் ஆசீர்வாதம் வரும் என்ற எண்ணம் முற்றிலும் தவறானது. இந்த ஆராதனைகளில் ஆண்டவர் என்னோடு பேசும் காரியங்களுக்கு கீழ்ப்படிவேன், வசனத்தின்படி வாழ்வேன், தெய்வீக பண்புகளை எனக்குள் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வேன் என்ற தீர்மானத்தோடு கூட்டங்களில் கலந்து கொள்ளும்போது கடவுள் என்னை தொடுவார், பலப்படுத்துவார், எனக்குள் தெய்வீக மாற்றங்களை கொண்டு வருவார். 40 நாட்கள் முடிந்து வரும் ஈஸ்டர் ஆராதனையில் மாற்றங்களை பெற்றவர்களாக, ஆண்டவருக்குள் வளர்ந்தவர்களாக, தெய்வீக சாயலை கூடுதலாக பெற்றிருப்பவர்களாக பங்கு கொள்வோம். அதற்காகத்தான் இந்த லெந்து நாட்கள். ஆண்டவரும் நம்மில் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். மீண்டும் பழைய நிலைக்கு அல்ல, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு, உயர்ந்த நிலைமைக்கு நாம் செல்ல வேண்டும். மனம் திரும்புதல், அதன் விளைவாக வரும் ஆவிக்குரிய வளர்ச்சி, இவைகள்தான் லெந்து நாட்களில் முக்கியமானவைகள். திரும்புவோம், வளருவோம், அர்ப்பணிப்போம், தெய்வீக சாயலை அனுபவிப்போம். இந்த லெந்து நாட்கள் உங்களுக்கு பயனுள்ள நாட்களாக, ஆசீர்வாதமான நாட்களாக அமைய வாழ்த்துகிறேன். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.